சமூக நீதி ஆட்சி எந்த கொம்பனும் குறை சொல்லாத ஆட்சின்னு சொல்லிட்டு முதல்வர் எதுக்கு எடுத்தாலும் பேசுகிறார் இல்லைங்களா? சமூக நீதி ஆட்சி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடில் வந்து கிட்டத்தட்ட 25 கோடி மதிப்பீட்டில் வந்து அரசு மருத்துவமனை வந்து திறந்து வச்சுருக்காங்க இல்லையா? ஆமாம், செய்தியை பார்த்தோம். காணொலி மூலமாக பார்த்தோம். காணொலி மூலிமா முதல்வர் திறந்து வைக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாவட்டத்தை சார்ந்த ஒரு மந்திரி இருக்கிறார் இல்லையா, மதிவேந்தன் இருக்கிறார், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர், ஆதி திராவிட நலத்துறை மதிவேந்தன். அவர் ஏன் அந்த, அதாவது பொதுவாகவே என்னன்னா ஒரு மரபு என்னன்னா, ஒரு மாவட்டத்தில் ஒரு அரசு நிகழ்ச்சி நடைபெறுதுன்னா அந்த மாவட்டத்தை சார்ந்த மந்திரி வந்து அந்த விழாவில் வந்து கலந்து கொள்வாங்க. முதல்வர் இவங்கெல்லாம் வருவாங்க, இல்லை வரமுல்லாம் காணொலி மூலியமாக திறந்து வைப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து நிகழ்வு நடக்கின்ற இடத்துல வந்து அந்த மாவட்டத்தின் மந்திரி வந்து கலந்து கொள்வார். இதுதான் மரபு. ஆமாம். ஏன்னா அந்த மாவட்டத்தை சேர்ந்த மந்திரி மதிவேந்தன் இருக்கும் பொழுது அந்த அரசு விழாவில் அவர் புறக்கணிக்கப்படுகிறார். அவர் பெயர் கிடையாது, ஃபோட்டோ கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா தாழ்த்தப்பட்டவருங்கிறதுக்காக நீங்கள் புறக்கணிக்கிறீங்கிறது நான் உங்கள் நிகழ்ச்சி மூலிமா கேள்வியாகவே வைக்கிறேன். நான் வந்து அப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த மாவட்டத்தில் அந்த மந்திரிக்கு என்ன மரியாதை இருக்கும்? ஒரே மந்திரி அவர் தான். அவர் சார்ந்த சமூகத்திற்கு எவ்வளோ மனவேதனையாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும்ல. சமூக நீதி பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அருகதையே கிடையாதுங்க. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்து இதை வந்து நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணன் தனபால் அவர்களை எவ்வளோ உயரிய பதவிக்கு வந்து உட்கார வைத்தார்கள் அப்படிங்கிறது. உணவுத்துறை மந்திரியாக அமர வைத்தார், சபாநாயகராக அமர வைத்தார். ஏன்னா இது வந்து இந்த சமூக நீதி காக்கின்ற இயக்கம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். புரியுதுங்களா? இவங்களுக்கு அந்த பேரை சொல்வதற்கு அருகதை கிடையாது.